யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் யூனிகார்ன் ஸ்டேஷ்னரி கிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து யூனிகார்ன் பவுச் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து HPO ஷீட் எடுத்துகிட்டு அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணியிருக்கப்புறம் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி சைடு ரெண்டையுமே ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஃபெவி பாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவி பாண்டாக இருந்தால் ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், மற்றபடி அது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடும். க்ளூ கன்னாக இருந்தால் ஆன் ஸ்பாட்லேயே நல்லா ஒட்டிடுங்கிறதுனால நான் க்ளூ கன் எடுத்துக்கிட்டேன். அது ஒட்டியிருக்கப்புறம் ரெண்டு சைடுமே ஒட்டியிருக்கப்புறம் இப்போ வந்து டெக்கரேட் பண்ணணும்ல லைட்டாக, அதனால் நான் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன் பிங்க் கலர். அதை கரெக்டாக அதை மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கப்புறம் சைடில் ரெண்டு சைட்லேயுமே நான் இப்படி ஒட்டிக்கிறேன். ஒட்டியிருக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வெல்க்ரோ வச்சு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் என்ன கலர் உங்கள்கிட்ட வெல்க்ரோ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிளாக் இருந்துச்சு, பிளாக் ஒட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் பிளாக் கலர் எடுத்துக்கிட்டேன். பிளாக் கலர் வெல்க்ரோ எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோங்க சின்ன பீஸாக. அதை வந்து எப்படி ஒட்டணும்னா ரெண்டையுமே ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு ரஃப் சைட் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து மேலே இருக்க மாதிரியும் ஒட்டிக்கோங்க. ரெண்டையுமே ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு ரஃப்பாக அந்த முள் மாதிரி இருக்கிறது வந்து கீழே வர மாதிரியும், ஸ்மூத்தாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது வந்து கீழே வர மாதிரியும் பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா ஹோல்ட் பண்ணிட்டிங்கன்னா அது ஈஸியாக ஒட்டிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் சொன்னது எப்படின்னு. அடுத்து இதில் எது ஒட்டலாம்? இது க்யூட்டாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிருக்கப்புறம் யூனிகார்ன் பவுச் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? அடுத்த மெத்தட் வந்து யூனிகார்ன் பென்சில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப வேஸ்டான பென்சில், நீட்டாக இல்லாத பென்சிலாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி பென்சில் இல்லைங்கிறதுனால நான் நட்ராஜ் பென்சில் வந்து புதுசாகவே இருந்துச்சு, இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்ததையே எடுத்துகிட்டு பிங்க் கலர் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக சைடு சுற்றியுமே ஒட்டியிருக்கப்புறம் இப்போ நம்ம அவ்வளோதாங்க. இந்த பென்சில் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சு. இதில் எது ஒட்டலான்னா இது ஒட்டலாம். இது க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுனால இதை எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். இதோட பேக் சைடு ஒட்டிக்கோங்க. நல்லா கர்வ் பண்ணி ஒட்டிங்கன்னா அது பார்க்குறது 3D எஃபெக்டில் தெரியும். நீங்கள் நார்மலாக ஒட்டிங்கன்னா நார்மலாக தெரியும். ஓகே, இந்த மெத்தடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? அடுத்த மெத்தட் யூனிகார்ன் ஸ்கேல். இது வந்து நீங்கள் ஸ்கேலே தான் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் கார்ட்போர்டு வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த கார்ட்போர்டு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த ஸ்கேல் வந்து ஒரு மாதிரி டல்லாக பழசு மாதிரி இருந்ததுனால நான் இந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பழசு வச்சுருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டியிருக்கப்புறம் இது ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து ஸ்கேலாகவே யூஸ் பண்ண போறீங்கன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் இந்த லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் பார்க்குறக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த லைன் போட்டுக்கிறேன். இதில் எது ஒட்டலாம்? இது க்யூட்டாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இது ஒட்டியிருக்கப்புறம் இந்த ஸ்கேலே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? அடுத்த மெத்தட் வந்து யூனிகார்ன் நோட் பேட். இது ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு A4 ஷீட் வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நோட் பேடில் பேஜஸ் அதிகமாக வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் 2-3 அந்த மாதிரி ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கம்மியாகவே இருக்கட்டும்னு தோணுச்சு, அதனால் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எல்லா ஜாயின் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டேப்லர் எடுத்துக்கிட்டு நம்ம ஒட்டுக்காக வச்சு பின் பண்ணிக்கிறோம். சென்டர்லேயே ஒரு பின்னு, சைடில் 2 பின்னு பின் பண்ணிக்கிறோம். இப்போ நிறையாவே ஷீட்ஸ் வந்துருச்சு. இதை வந்து நான் அளவாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு சைஸ்க்கு. அடுத்து வந்து நான் வந்து இதுக்கு டார்க் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பிங்க்லேயே லைட் பிங்க், டார்க் பிங்க்னு இருக்குது, அதில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக அந்த நோட் பேடை வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை ஒட்டிடலாம். நம்ம ஒட்டியிருக்கப்புறம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இந்த நோட் பேட். பேஜஸுமே நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக பேஜஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக வேணும்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்னு போட்டு எழுதிட்டேன். இது ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஏதாச்சும் ஸ்டிக்கர் ஒட்டணும் இல்லையா, இது பெருசாக இதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் இதை எடுத்து
ஒட்டிக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த நோட் பேட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? அடுத்த மெத்தட் யூனிகார்ன் எரேசர். இதுக்கு வந்து நீங்கள் புதுசே எடுக்கணும்னு கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பழசு ஏதாச்சும் ரொம்ப எரேசர் அழுக்காகி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இதுக்கும் கரெக்டாக பேப்பர் வச்சு மெஷர் பண்ணிக்கப்புறம் ஒட்டிக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால அந்த ஸ்டிக்கர் பத்தாதுங்கிறதுனால நான் அப்படியே அதை வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் மை கிரியேட்டிவ் புக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண 4 ஸ்டிக்கர்ஸில் ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ரிமைண்டராக இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர் எடுத்து நான் இப்போ ஒட்டிக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மெத்தட் பார்க்கலாங்களா? யூனிகார்ன் ஸ்கெட்ச். இதுதான் இருக்கலே ரொம்ப 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 ஈஸியானது. வெறும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் ஸ்கெட்சாக இருந்தாலும் எடுத்துகிட்டு அதோட மூடியில் மட்டும் நீங்கள் யூனிகார்ன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது இருக்கலே ஈஸி மெத்தட்னா இது ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? அடுத்தது யூனிகார்ன் லேபிள் பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேட்குறக்கே. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. லேபிள்னால் நீங்கள் இதுக்கு வந்து நார்மலாக ஒரு அட்டை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த சைஸ்க்கு. அதுக்கப்புறம் அது ஒட்டும் போது பேக் சைடில் நம்ம யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஒட்டுறோமோ அந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆயிடும். இதில் வந்து நேம், கிளாஸ், சப்ஜெக்ட்ஸ் கூட நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம் சைஸ் பொறுத்து. எனக்கு கம்மியாக இருக்கட்டும்னு தோணுச்சு, அதனால் நான் கம்மியாக எழுதிட்டு இதில் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவுமே க்யூட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பவுச் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து வேறு ஒரு மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு எடுத்துகிட்டு இப்போ வேறு ஸ்டிக்கர் அதில் ஒட்டிடலாம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து யூனிகார்ன் கீ செயின். அதுக்கு யூனிகார்ன் இந்த இதெல்லாம் பெருசாக இருந்ததுனால க்யூட்டாக இருந்ததுனால இதை எடுத்துகிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு ஹோல் போட்டு அதுக்கு கீ செயின் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இது பார்க்கறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன செஞ்சோன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் நோட் பேட், நெக்ஸ்ட் யூனிகார்ன் பவுச், நெக்ஸ்ட் யூனிகார்ன் ஸ்கேல், யூனிகார்ன் ஸ்கெட்ச், யூனிகார்ன் கீ செயின், யூனிகார்ன் பென்சில், யூனிகார்ன் எரேசர், யூனிகார்ன் லேபிள். இப்போ பார்க்கறக்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இப்போவே சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.